நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? நாம ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு பெரிய மலையிலிருந்து கீழ விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ம். ஆமா. இல்லனா எந்த சிறகுகளும் இல்லாம அப்படியே காத்துல மிதந்து பறக்கிற மாதிரி தோணும். இன்னும் சில நேரங்கள்ல யாரோ நம்மள துரத்துற மாதிரியும், நம்ம ஓட ட்ரை பண்ணியும் கால்கள் நகரவே இல்லைன்னு பயந்து அப்படியே வியர்த்து விறுவிறுத்து முழிச்சுப்போம். கண்டிப்பா. இது நெறைய பேருக்கு நடக்கிற ஒண்ணுதான். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கா? இதெல்லாம் வெறும் கற்பனையா? இல்ல நம்ம மனசோட மாயைகளா? அப்படி இல்லனா நாம கண்ணு மூடி தூங்கும்போது நம்ம மூளை நமக்கு சொல்ல துடிக்கிற ஏதோ ஒரு ரகசியமா? இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள், அப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகள வச்சு, நம்ம மூளைக்குள்ள நடக்கிற அந்த மாயாஜால உலகமான கனவுகள் பத்தின ரகசியங்கள தான் இந்த ஆழமான அலசல்ல நாம உடைக்கப் போறோம். உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். கனவுகள் எதுவுமே அர்த்தமில்லாத வெற்று படங்கள் கிடையாது. ஓ! அப்போ அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலோட முடிவுல நீங்க உங்க கனவுகள பாக்குற விதம் முற்றிலுமா மாறிடும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். வாவ்! கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் சில கனவுகள் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாததா இருக்கு? ஏன் சில கனவுகள் நம்மள உறைய வைக்கிற அளவுக்கு பயமுறுத்துது? ஒருவேளை மனிதனுக்கு கனவே வரலன்னா அவனோட மனநிலை என்ன ஆகும்? இப்படி பல ஆழமான கேள்விகளுக்கான விடைகள அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலோட சேர்த்து இன்னைக்கு நம்ம தேடப் போறோம். சூப்பர்! கனவுகள்னா என்னன்னு முழுமையா புரிஞ்சுக்க, முதல்ல அது எப்போ, எப்படி தொடங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. இப்போ சாதாரணமா நம்மள பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். படுக்கைக்கு போய் கண்ண மூடுன உடனே உடம்பும் சரி மூளையும் சரி எல்லாமே அப்படியே ஸ்லீப் மூடாகி அமைதியாயிடும்னு தான் நினைக்கிறோம். அது உண்மை இல்லையா? அதுதான் இல்ல. நீங்க கண்ண மூடி தூங்கும்போது உங்க உடம்பு வேணும்னா முழுமையான ஓய்வுக்கு போலாம். தசைகள் ரிலாக்ஸ் ஆகலாம். ஆனா உங்க மூளை மூளை தூங்காதான்னா? அது தூங்குறதே இல்ல. குறிப்பா நம்ம தூக்க சுழற்சியில ஆரியம் தூக்கம், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு நிலை வரும். ஓ ஆரியம். ஆமா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே உங்க மூடிய இமைகளுக்கு பின்னாடி உங்க கண்கள் ரொம்ப வேகமா அங்குமிங்கும் நகரும். அந்த நிலையில உங்க மூளையோட செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது மூளை எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யுமோ அதை விட பல மடங்கு அதிக வேகத்துல வேலை செய்யும். மூளைக்குள்ள ஒரு பெரிய மின்சார புயல் அடிக்கிற மாதிரி நியூரான்கள் வெடிச்சு செயல்படும். மை காட். அந்த பிரம்மாண்டமான செயல்பாட்டுக்கு நடுவுல தான் நம்ம கனவுகள் பிறக்குது. கொஞ்சம் இருங்க. எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது. இது எப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரை ஸ்லீப் மோட்ல போட்டாலும் பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய சிஸ்டம் அப்டேட்டு, வைரஸ் ஸ்கேனிங் எல்லாம் நடக்குமே. அது போல நம்ம மூளை செயல்படுதுன்னு சொல்லலாமா? ம் மிக சரியான ஒப்பீடு. அந்த கம்ப்யூட்டர் அப்டேட் மாதிரி தான். ஆனா உடம்பு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நேரத்துல மூளை மட்டும் ஏன் ஓவர் டைம் பார்க்கணும்? அதுவும் அமைதியா தூங்க வேண்டியது தானே? மூளை ஏன் அப்படி ஓவர் டைம் பாக்குதுன்னா, பகல் முழுக்க நீங்க பார்த்த கேட்ட தகவல்களை சேமிக்கிற மிக முக்கியமான வேலையை அது அப்பதான் செய்யுது. ஓ, டேட்டாவை சேவ் பண்ணுதா? ஆமா, சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க வழியில ஒரு வித்தியாசமான நாயை பாக்குறீங்க. மதியம் ரொம்ப காரமான ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க. சாயங்காலம் ஆபீஸ்ல ஒரு டெட்லைன் பத்தி உங்க மேனேஜர் உங்களை திட்டுறார். இதெல்லாமே ஒரு டேட்டாவா? கண்டிப்பா. இந்த ஒவ்வொரு சம்பவமும் மூளைக்கு ஒரு டேட்டா தான். ராத்திரி நீங்க அந்த ஆரியம் தூக்கத்துக்கு போகும்போது மூளை இந்த தகவல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அனலைஸ் பண்ணி எது லாங் டேர்ம் மெமரிக்கு போகணும், எது குப்பையில போடணும்னு பிரிச்செடுக்குது. வாவ், மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய ப்ராசஸ் நடக்குதா? ஆமா, அந்த நேரத்துல ஏற்படுற நியூட்ரல் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் கனவுகள். மூளை அந்த தகவல்களை ப்ராசஸ் பண்ணும்போது உங்க நினைவுகள் ஒன்னோட ஒன்னு மோதி ஒரு காட்சியா உங்க கண் முன் விரியுது. அப்போ மூளை தனக்கு வந்த டேட்டாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணுது. அதுதான் கனவா வருது. கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கு. லாஜிக் தான். ஆனா ஏன் சில நேரங்கள்ல அந்த டேட்டா அரேஞ்சிங் ஒரு ஹாரர் படம் மாதிரி பயமுறுத்துற காட்சிகளா மாறுது? கனவுல யாரோ நம்மள கொலை செய்ய துரத்துற மாதிரியும், நாம கத்தி உதவி கேட்க நினைச்சாலும் தொண்டையிலிருந்து சத்தமே வராத மாதிரியும் ஏன் தோணணும்? அந்த இருண்ட உணர்வுகளுக்கு பின்னாடி நம்ம மூளையோட ஒரு தற்காப்பு மெக்கானிசம் வேலை செய்யுது. அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ் மெக்கானிசமா? எப்படி? இப்போ பகல் நேரங்கள்ல நம்ம பல விஷயங்களுக்காக பயப்படுவோம், பல மன அழுத்தங்களை சந்திப்போம். ஆனா இந்த சமூகத்துக்காக இல்லைன்னா நம்ம ஈகோவுக்காக அந்த பயங்களை வெளிக்காட்டாம நமக்குள்ளேயே அடக்கி வச்சுப்போம். ஆமா, நிறைய விஷயத்த நாம வெளியே சொல்றதில்ல. நீங்க அப்படி ஒரு உணர்வை அடக்கி வைக்கிறீங்கன்னா
அது அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடாது. அது உங்க ஆழ் மனசுல, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துக்கும். ராத்திரி தூங்கும்போது அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள், கோபங்கள், பயங்கள் எல்லாமே பயமுறுத்துற கனவுகளா உருமாறி திரும்பி வரும். ஓஹோ. உதாரணத்துக்கு, நிஜ வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஓட நினைக்கிறீங்க. ஆனா அது சரி செய்ய பயப்படுறீங்கன்னா, கனவுல ஒரு பெரிய மிருகம் உங்களை துரத்துற மாதிரியும், நீங்க ஓட முடியாம தவிக்கிற மாதிரியும் மூளை ஒரு காட்சியை உருவாக்கும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடான்கே. என்ன முரண்பாடு? என்னோட நிம்மதியான தூக்கத்தையே கெடுத்து என்ன நடுராத்திரியில பயந்து எந்திரிக்க வைக்கிற ஒரு விஷயம் எப்படி எனக்கு நன்மை செய்யும்? இப்போ உதாரணத்துக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்ச காலேஜ் எக்ஸாம்ல இப்போ மறுபடியும் ஃபெயில் ஆகுற மாதிரி எனக்கு ஏன் கனவு வரணும்? இது உண்மையிலே ஒரு சேஃப்டி வால்வு போல செயல்படுதா? பகல்ல சேர்ற மன அழுத்தத்தை வெளியேத்துற ஒரு வழியா இது? ஆமாம். உங்களுக்கு இது முரண்பாடா தோணினாலும் அதுதான் அறிவியல் உண்மை. நீங்க சொன்ன அந்த சேஃப்டி வால்வ் அப்படிங்கிற வார்த்தை மிக துல்லியமானது. நிஜமாவா? ஆமாம். மூளை ஏன் உங்களுக்கு பழைய எக்ஸாம் பயத்தை காட்டுது தெரியுமா? இன்னைக்கு உங்க வேலையிலயோ இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் நீங்க ஒரு பெரிய பரீட்சையை அல்லது சவாலை எதிர்கொள்ள போறீங்கன்னு அர்த்தம். அந்த சவாலை நினைச்சு உங்க ஆழ் மனசு பயப்படுது. ஓ, அதனாலதான் அந்த பழைய ஃபெயில் ஆகுற கனவு வருதா? சரியா புடிச்சிட்டீங்க. நிஜ வாழ்க்கையில அந்த பயம் உங்களை முடக்கிடாம இருக்கிறதுக்காக மூளை உங்க தூக்கத்திலேயே அந்த பயத்தை உங்களுக்கு செயற்கையா கொடுத்து உங்களை பழக்கப்படுத்துது. இது ஒரு வகையான எமோஷனல் ரிகர்சல் அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் ரிகர்சலா? ஆமா. நிஜ வாழ்க்கையில அந்த பயம் வரும்போது நீங்க உடைஞ்சு போகாம இருக்க மூளை உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கிற ஒரு ஃபயர் ட்ரில் பயிற்சி தான் அந்த பயமுறுத்துற கனவுகள். வாவ், எனக்கு இப்பதான் அந்த லிங்க் புரியுது. பயமுறுத்துற கனவுகள் நம்ம உணர்வுகளோட வடிகால், மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு தெரப்பின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில கனவுகள் பயமுறுத்துறதும் இல்ல, சந்தோஷப்படுத்துறதும் இல்ல, எந்த சம்பந்தமே இல்லாம ரொம்ப விசித்திரமா இருக்குமே, அதுக்கு என்ன காரணம்? உதாரணத்துக்கு, நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். அதுல என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம என் ஆபீஸ்க்கு ஏதோ ஒரு பஸ் டிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருந்தான். இதுக்கு என்ன லாஜிக்? இதுல லாஜிக் தேடுறது தான் பிரச்சனையே. ஏன்னா கனவு காண்ற நேரத்துல உங்க மூளையோட தர்க்க ரீதியா சிந்திக்கிற பகுதி, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் முழுமையா தூங்கிட்டு இருக்கும். ஓ, லாஜிக் வேலை செய்யாதா? ஆமா. இது சாத்தியம் இல்ல அப்படின்னு பகுத்தறிகிற மூளையோட சிஇஓவே அந்த பகுதி தான். அது தூங்கிடும். ஆனா அதே நேரத்துல உணர்ச்சிகளை கையாள்ற அமிக்தலா அப்படின்ற மூளையோட பகுதி மட்டும் முழு விழிப்போட ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்போ லாஜிக் சென்டர் ஆஃப் ஆகி எமோஷன் சென்டர் மட்டும் ஆன் ஆயிருக்கா? எக்ஸாக்ட்லி. அப்படி இருந்தா என்ன ஆகும்? மூளைக்கு எந்த லாஜிக்கும் தேவையில்லை. நீங்க சந்திச்ச மனிதர்கள், நீங்க நினைச்ச விஷயங்கள்னு எல்லாத்தையும் ரேண்டம் சிக்னல்ஸா எடுத்து அதை ஒரு கற்பனை கதையா ஒட்டுழைச்சிடுது. அதனாலதான் ஸ்கூல் ஃப்ரெண்டும் ஆபீஸும் ஒன்னா கலக்குது. இப்ப புரியுது. இது சம்பந்தமே இல்லாம தோணினாலும் இது உங்க மனசோட தடையற்ற குரல் தான். இதை தாண்டி கனவுகளை பத்தி சில ஆச்சரியமான உண்மைகள் இருக்கு. சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லுங்க. அந்த விசித்திரமான உண்மைகளை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். முதல் விஷயம், நாம காண்ற கனவுகள்ல 90% நாம தூண்டி எழுந்த முதல் 10 நிமிஷத்திலேயே மறந்துடுறோம். மாமா, காலையில எந்திரிச்ச உடனே பாதி கனவு மறந்துரும். அது ஏன்? ஏன்னா மூளை நிஜ நினைவுகளையும் கனவு நினைவுகளையும் குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக கனவு முடிஞ்ச உடனே அந்த நினைவுகளை சேமிக்கிற மெக்கானிசத்தை தற்காலிகமா நிறுத்திடுது. ரொம்ப ஸ்மார்ட்டான மூளை தான். இரண்டாவது ஆச்சரியம், எனக்கு கனவே வராதுன்னு அடிச்சு சொல்றவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அறிவியல் சொல்லுது, மனிதரா பிறந்த எல்லாரும் தினமும் கனவு காண்றாங்க. அவங்க அத நினைவில் வச்சுக்கிறதில்ல. அதுதான் உண்மை. ஓ, எல்லாருக்கும் கனவு வருமா? ஆமா. மூணாவது, இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். கனவுல நம்மால எந்த ஒரு எழுத்தையும் வாக்கியத்தையும் வாசிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம், வாசிக்க முடியாதா? ஆமா, வாசிக்க முடியாது. இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்போதாவது கனவுல உங்க மொபைலை எடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படிக்கவோ அல்லது கடிகாரத்துல மணி என்னன்னு பார்க்கவோ ட்ரை பண்ணிருக்கீங்களா? நீங்க அப்படி முயற்சி செஞ்சா அந்த எழுத்துகள் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லனா உங்களால ஒரு வார்த்தையை கூட புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மூளைய புரிஞ்சுக்கிற மூளையோட லாங்குவேஜ் சென்டர்ஸ் எல்லாமே அந்த REM தூக்கத்துல முடங்கி போயிருக்கும். ஓ மை காட், இது எனக்கு புதுசு. இது எல்லாத்துக்கும் மேலா 4வது ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. கனவுல நாம ஒருபோதும் புதிய முகங்களை பார்க்கறதே இல்ல. என்னது, புதிய முகங்களை பார்க்கறது இல்லையா? ஆனா நான் கனவுல நிறைய முகம் தெரியாத, எனக்கு முன்பின் அறிமுகமே இல்லாத புது ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கேனே, அது எப்படி சாத்தியம்? இல்ல, அதுதான் மூளை செய்யற மிகப்பெரிய மேஜிக். நம்ம மூளையால தானாவே ஒரு புதிய மனித முகத்தை 0ல இருந்து உருவாக்கவே முடியாது. அதுக்கு அந்த ரெண்டரிங் திறன் கிடையாது. அப்போ அந்த புதுமுகங்கள் எல்லாம் யாரு?
கனவுல நீங்க பாக்குற ஒவ்வொரு முகமும் அது எவ்ளோ புதிய முகம் போல உங்களுக்கு தோணினாலும் சரி, உங்க நிஜ வாழ்க்கையில எப்போவாவது எங்கேயாவது நீங்க கடந்து வந்த முகங்கள் தான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. அது ட்ரெயின்ல உங்கள கடந்து போன ஒருத்தரோட முகமா இருக்கலாம். இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி டிவில ஒரு வினாடி பார்த்த கூட்டத்துல நின்ன ஒருத்தரோட முகமா கூட இருக்கலாம். நம்பவே முடியல. உங்க மூளை அந்த முகத்த தன் டேட்டாபேஸ்ல பதிவு செஞ்சு வச்சுட்டு, கனவு வரும்போது அந்த பழைய முகங்களை எடுத்து புது கதாபாத்திரங்களுக்கு பொருத்தி ஒரு மாஸ்க் மாரி மாட்டி விட்டுடுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான சினிமா டைரக்டர் தன்னோட புது படத்துக்கு புது நடிகர்களை தேடி அலையாம, தன் பழைய நினைவுகள் அப்படிங்கிற குடவுன்ல இருக்கிற ஆட்களை மட்டுமே வச்சு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. மூளை தன்னை ஒரு ஹாலிவுட் டைரக்டராவே நினைச்சுக்குது போல. மிக சரியான ஒப்பீடு. நம்ம மூளை தான் அந்த சிறந்த இயக்குனர். அது தன்கிட்ட இருக்கிற பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புது திரைக்கதையை எழுதுது. அதுவும் எந்த லாஜிக்கும் இல்லாம. அப்படி என்றால் எனக்கு இன்னொரு ஆழமான கேள்வி வருது. நம்ம மூளை ஒரு படத்தை இயக்குது, சரி. ஆனா அந்த படத்தோட டைரக்டரா நாமே மாற முடியுமா? நாமே மாறலாமான்னா? அதாவது, இது கனவுதான், இது நிஜம் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா, அந்த கனவுல நடக்கிறத என்னால கண்ட்ரோல் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். சைக்காலஜிலயும் சரி, அறிவியல்லயும் சரி, இத லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்வாங்க. லூசிட் ட்ரீமிங். ஓகே. பொதுவா கனவு காணும்போது அது கனவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா சில நேரங்கள்ல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே உங்க மூளையோட அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக் சென்டர், ஒரு நொடி மட்டும் லேசா முழிச்சுக்கும். உடனே உங்களுக்கு, ஓ இதெல்லாம் நிஜம் இல்ல, நாம இப்போ கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு திடீர் விழிப்புணர்வு வரும். ஓ, அந்த தருணம் தான் லூசிட் ட்ரீமிங்கா? ஆ அந்த விழிப்புணர்வு நிலை வந்துட்டா அந்த கனவோட முழு கட்டுப்பாடும் உங்க கைக்கு வந்துடும். இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்பதாவது கனவுல ஓட முயற்சி செஞ்சு உங்க கால்கள் நகரவே இல்லைன்னு உணர்ந்திருக்கீங்களா? அதுதான் உங்க மூளைக்கும் உடம்புக்கும் இடையிலான கனெக்ஷன் கட்டான நேரம். சரி, இப்போ இந்த லூசிட் ட்ரீமிங் நடக்கும்போது நான் நினைச்சதெல்லாம் செய்யலாமா? நான் வானத்துல பறக்கணும்னு நினைச்சா பறக்கலாமா? தாராளமா பறக்கலாம். நீங்க வானத்துல பறக்கலாம், அந்த உலகத்தோட நிறத்தை மாத்தலாம், உங்களுக்கு பிடிச்சவங்கள கனவுக்குள்ள கொண்டு வரலாம், தீயா எரியிற நெருப்ப கூட தண்ணியா மாத்தலாம். வாவ்! மொத்தத்துல உங்க கனவோட கதையை நீங்களே எழுதலாம். அது ஒரு முழுமையான சுதந்திரம் கொண்ட உங்களுக்கான ஒரு மாய உலகம். இது கேக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒரு வீடியோ கேம் மாதிரி நம்மளே ப்ளே பண்ணலாம். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்னது? நீங்க முதல்ல சொன்னீங்க, மூளை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு சேஃப்டி வால்வு, எமோஷனல் ரிகர்சல் தான் கனவுகள்னு. ஆமா சொன்னேன். இப்படி நாமே கனவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஆழ்மனசுல இருக்கிற மறைக்கப்பட்ட உணர்வுகளை மூளை எப்படி சரி செய்யும்? நாம தூக்கத்திலையும் ஒரு டைரக்டர் மாதிரி தலையிட்டா, மூளையோட இயற்கையான அந்த தற்காப்பு செயல்பாட்டை நாம கெடுக்கிறோம்னு தானே அர்த்தம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உண்மையிலே லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிறது பலரும் ட்ரை பண்ண விரும்புற ஒரு அற்புதமான கலைதான். ஆனா விழிப்புணர்வுக்கும் ஆழ்மனசோட இயற்கையான செயல்பாட்டுக்கும் நடுவுல ஒரு மிக மெல்லிய கோடு இருக்கு. உங்க மூளைக்கு அதோட உணர்ச்சிகளை அனலைஸ் பண்ணவும் பழைய காயங்களை ஆத்திக்கவும் முழுமையான சுதந்திரம் தேவை. நீங்க ஒவ்வொரு தடவையும் கனவுல நுழைஞ்சு, எனக்கு இந்த பயமுறுத்துற காட்சி வேண்டாம், நான் இப்ப பறக்க போறேன் அப்படின்னு குறுக்கிட்டா மூளையோட அந்த இயற்கையான வடிகால் அமைப்பு பாதிக்கப்படலாம். ஓ, அப்போ அது நல்லது இல்லையா? அதனால எப்பவாவது லூசிட் ட்ரீமிங் செய்யறது சுவாரஸ்யமானது என்றாலும், மன அழுத்தத்தை குறைக்கிற இயற்கையான கனவுகளை அதோட போக்குல விடுறது தான் நம்ம மனநலத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இயற்கையோட வேலையில நாம ரொம்ப தலையிடக்கூடாது. சரி, கனவு கண்ட்ரோல் பண்றது ஒரு புறம் இருக்கட்டும். ஒருவேளை மனிதர்களுக்கு கனவே வரலன்னு வச்சுக்குவோம். அந்த ஆரியம் தூக்கமே இல்ல, மூளை டேட்டாவை அனலைஸ் பண்ணவே இல்ல. அப்படி ஒரு நிலை மனிதனுக்கு வந்தா பயாலஜிக்கல் ரீதியா என்ன நடக்கும்? அது ஒரு மிக மிக ஆபத்தான நிலையா இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கனவுகள் அப்படிங்கிறது ஏதோ நாம அனுபவிக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட், இல்லனா ஒரு லக்ஸரின்னு. ஆமா, அப்படித்தான் தோணும். ஆனா அது மனித உயிரோட, குறிப்பா மூளையோட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத பகுதி. சயின்டிபிக் ரிசர்ச்ல சில நபர்களோட ஆரியம் தூக்கத்தை மட்டும் தடுத்து பார்த்தாங்க. அதாவது அவங்க கனவு காண தொடங்கும் போதெல்லாம் அவங்கள எழுப்பி விட்டாங்க. வெறும் சில நாட்கள்லயே அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்களா? ஏறக்குறைய அப்படிதான். கனவுகள் இல்லனா நம்ம மூளை தகவல்களை அனலைஸ் பண்ற வேலை நடக்காது. அதனால முதல் பாதிப்பு நம்ம மெமரியில தான் வரும்.
நீங்க புதுசா எதை படிச்சாலும் அது மூளையில பதியவே பதியாது. ஓ, அதை விட முக்கியமா உங்களோட உணர்வுகள் சிதறி போகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க அளவுக்கு அதிகமா கோவப்பட்டாங்க. மாய தோற்றங்கள், அதாவது ஹாலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு. சுருக்கமா சொல்லப்போனா, கனவுகள்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதனோட மனநலம் முற்றிலுமா சிதைஞ்சிடும். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கனவுகள் அப்படிங்கிறது வெறும் ராத்திரி நேர திரைப்படங்கள் இல்ல, அவை நம்ம மனநலத்தையும் மூளையோட ஆரோக்கியத்தையும் நம்ம மெமரியும் பாதுகாக்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாமா? 100க்கு 100% உண்மை. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, கனவுகள் மனித பரிணாம வளர்ச்சியில எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது புரியும். பரிணாம வளர்ச்சியிலையுமா? ஆமா, மனித இனம் பல ஆயிரம் வருஷங்களா எத்தனையோ போர்கள், பஞ்சங்கள், காட்டு மிருகங்களோட ஆபத்துகள்னு எல்லாத்தையும் தாண்டி மன உறுதியோடு இன்னைக்கு வரைக்கும் தப்பிப் பிழைச்சு வந்திருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் அவனோட மூளை ராத்திரியில தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டதும், கனவுகள் மூலமா அவனோட ஆழமான பயங்களையும் உணர்ச்சிகளையும் பேலன்ஸ் பண்ணதும் ஒரு மிக முக்கிய காரணம்தான். ரொம்ப கரெக்ட். சுருக்கமா சொல்லணும்னா, நாம இன்னைக்கு காண்ற கனவுகள் தான் மனித இனத்தோட மனநலத்தை காப்பாத்துற ஆணிவேர். ரொம்ப ஆழமான விளக்கம். இன்னைக்கு நாம விவாதிச்ச ஒவ்வொரு விஷயமும் தூக்கத்தை நோக்கி நம்ம பார்வையே மாத்திருக்கு. அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போகும்போது உங்களுக்கு வர்ற கனவுகள் வெறும் ரேண்டமான காட்சிகள் இல்ல அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அது உங்களோட மனசோட குரல், உங்களோட நிஜ உணர்வுகளோட, பயங்களோட, ஆசைகளோட பிரதிபலிப்பு. அடுத்த முறை நீங்க ஒரு விசித்திரமான இல்ல பயமுறுத்துற கனவு கண்டா அதை சாதாரணமா நினைச்சு ஒதுக்கிடாதீங்க. மூளை ஏதோ ஒன்னும் உங்களுக்கு உணர்த்த ட்ரை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அதே சமயம் இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி, மூளை கட்டுரைகள்ல இல்லாத ஆனா இந்த அறிவியலோட அடிப்படையில அமைஞ்ச ஒரு புது சிந்தனைய நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம மூளையால புது முகங்களை கனவுல சுயமா உருவாக்க முடியாது. நாம நிஜத்துல பார்த்த முகங்களை மட்டுமே அது தன் டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து பயன்படுத்தும்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் தங்கள் வாழ்நாள்ல மிக குறைந்த நபர்களோட முகங்களை மட்டுமே பார்த்திருப்பாங்க. அவங்க கிராமம், அவங்க சொந்தக்காரங்கன்னு அது ரொம்ப சின்னதா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாம மணிக்கணக்கா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். தினமும் ஆயிரக்கணக்கான புது புது முன்பின் தெரியாத முகங்களையும் விதவிதமான எமோஷன்ஸ்ல வர வீடியோக்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமா. அப்படியென்றால் இந்த தொழில்நுட்பமும் இந்த தொடர்ச்சியான ஸ்க்ரோலிங் பழக்கமும் நம்ம மூளை ராத்திரியில உருவாக்குற அந்த பிரம்மாண்டமான கனவு உலகத்தோட டேட்டாபேஸை எப்படி மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் கண்ட கனவுகளுக்கும் இந்த ஸ்மார்ட் போன் யுகத்துல நாம காண்ற அதிவேக கனவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கண்கள் சொருகிற அந்த தருணத்துல இத சற்று சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே இது ஒரு ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற சிந்தனை தான். நம்ம மூளைக்குள்ள நடக்கிற இந்த விசித்திரமான, அதோட இணையற்ற மாயாஜாலத்தை பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். இனிமையான கனவுகள் வரட்டும்.